அன்று பெரும் இடியுடன் கூடிய மழை பெய்து கொண்டிருந்தது. ஆபீஸில் அமர்ந்திருந்த சூர்யாவின் எண்ணமெல்லாம் உடல் நலம் சரியில்லாத தன்னுடைய அம்மா ரேணுகாவை பற்றியே இருந்தது. அப்பொழுது சூர்யாவின் செல்போனிற்கு அழைப்பு வந்தது. ஐயா, நான் தான் வேலைக்காரன் முனுசாமி பேசுறேன். அம்மாவுக்கு ரொம்ப முடியல. நேத்தை விட இப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க என வேலைக்காரன் முனுசாமி கூற அவசரமாக தன்னுடைய பைக்கில் ஏறி ஆர்எஸ்பி குரூப்பிற்கு சொந்தமான வீட்டிற்குள் நுழைந்தான். அந்த வீட்டின் முன்னே ஆர்எஸ்பி குரூப் என்ற பெயர் பலகை இருட்டிலும் மின்னியது. நேராக பார்க்கிங் ஏரியாவிற்கு சென்று அங்கே வரிசையாக நின்றிருந்த புது ரக காரின் நடுவே தன்னுடைய பழைய பைக்கை நிறுத்தினான் சூர்யா. இந்தியாவில் உள்ள டாப் 10 பணக்காரர்களில் ஒருவரான ஆர்எஸ்பி குரூப் பிசினஸ் சாம்ராஜ்யத்தில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்திருந்தது. பிசினஸ் துறையில் ஆர்எஸ்பி குரூப்பை தவிர வேறு யாரும் நம்பர் 1 இடத்தை தொட்டதே இல்லை. பரம்பரையாக அந்த இடத்தை அவர்களே கைப்பற்றி வருகிறார்கள். இந்த ஆர்எஸ்பி குரூப்பின் தலைவர் சக்கரவர்த்தி. அவருக்கு அடுத்தபடியாக ஆர்எஸ்பி குரூப்பை ஆளப்போகும் வரிசையில் இருப்பது அவரது 2 மகன்கள் சம்பத், பார்கவ் மற்றும் அவரது கடைசி மகள் ரேணுகா. ரேணுகாவின் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைதான் சூர்யா. எப்போது சூர்யாவை தத்தெடுத்தாரோ அப்போது இருந்தே அந்த வீட்டில் அவருடைய உரிமை பறிக்கப்பட்டது. ரேணுகாவிற்கென்று அம்மாளிகையில் பெரிய அறை ஒதுக்கப்பட்டிருந்தாலும் சூர்யாவிற்கு அங்கு இடமில்லை. சமையல் அறை அருகே உள்ள ஸ்டோர் ரூம் தான் அவனது அறையாக இருந்தது. மாளிகையில் மகாராணியாக வாழ்ந்து வந்த ரேணுகா சூர்யாவுக்காக அனைத்தையும் விட்டு கொடுத்து அந்த மாளிகையிலேயே எளிமையாக வாழத் தொடங்கினார். அப்படி தனக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த தாய் ரேணுகாவிற்கு உடம்பு சரியில்லை என்பதுதான் சூர்யா வீட்டிற்கு வேகமாக விரைந்ததின் காரணம். வீட்டினுள்ளே அவசரமாக நுழைந்த சூர்யா முனுசாமியின் கவலை தோய்ந்த முகத்தை சூர்யா பார்த்தான். தன் தோளில் மீது இருந்த பையை ஓரமாக வைத்துவிட்டு அம்மாவை நோக்கி ஓடினான். அம்மாவின் கைகளை பிடித்தபடி ஆக்சிஜன் சப்போர்ட்டோடு படுத்த படுக்கையாக இருந்த ரேணுகாவை பார்த்து, அம்மா நான் இருக்கேன், உங்களுக்கு எதுவும் ஆகாது. காலையில வரைக்கும் பொறுத்துக்கோங்க. ஆபீஸ்ல ஒருத்தர் கிட்ட பணம் கேட்டிருக்கேன், காலையில கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. விடிஞ்ச உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம், எல்லாம் சரியாயிடும் என ஆறுதல் கூறிய சூர்யாவை பார்த்த ரேணுகா தன்னுடைய தெம்பை எல்லாம் திரட்டிக் கொண்டு புன்முறுவலுடன் மெதுவாக தன் கைகளை உயர்த்தி சூர்யாவின் கன்னத்தில் வைத்தார். தன் கண்களால் வேண்டாம் என்பது போல சைகை காட்டி, நீ அனாதை இல்ல, உன் தாத்தாவும் இந்த சொத்தும் என ரேணுகா தன்னுடைய சக்திகளை எல்லாம் திரட்டி கொண்டு பேச ஆரம்பித்தார். கோபமடைந்த சூர்யா, போதும்மா, அந்த ஆளை பத்தி பேசுறத நிறுத்துங்க. உங்களுக்கு உடம்பு முடியாம எத்தனை நாளா படுத்தபடியே இருக்கீங்க. இந்த வீட்டுல தானே அவரும் இருக்காரு. ஒரு தடவையாவது உங்களை வந்து பாத்திருப்பாரா? அட்லீஸ்ட் ஏதாவது உதவிக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாரா என கத்த ஆரம்பிக்க இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ரேணுகாவின் உடல்நிலை மேலும் மோசமடைந்தது. உயிருக்கு போராடி கொண்டிருந்த ரேணுகாவை அந்த நிலையில் பார்த்த சூர்யாவின் மனம் செய்வதறியாது படபடத்தது. கடைசியாக ஒரு முறை அம்மாவிற்காக உதவி கேட்கலாம் என சக்கரவர்த்தியை தேடி ஓடினான். பிளீஸ், அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு, ஆம்புலன்ஸுக்கு சொல்லுங்க என்று கெஞ்சி பார்த்தான். ஆனால் ரேணுகாவின் நிலையை பற்றி கூறிய சூர்யாவை சக்கரவர்த்தியும் அவரது மகன்களும் கண்டுக்கவே இல்லை. மாறாக ஆர்எஸ்பி குரூப் இந்த முறையும் நம்பர் 1 இடத்தை பிடித்ததற்கான கொண்டாட்டத்தில் மூழ்கி இருந்தனர். இவர்களின் செயல்களை எல்லாம் பார்த்த சூர்யாவிற்கு கோபம் தலைக்கு ஏறியது. அவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக மேஜை மீது இருந்த பூத்தொட்டியை கீழே போட்டு உடைத்தான். சூர்யா நினைத்தது போல அனைவரும் அவனை திரும்பி பார்த்தனர். இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்களே, ரேணுகா என்னோட அம்மான்ற விஷயத்தை தாண்டி உங்க குடும்பத்திலே அவங்க ஒருத்தங்க தானே என உணர்ச்சி வசப்பட்டு அவன் கத்தியது அனைத்தும் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல வீணானது. அவனை கண்டு கொள்ளாமல் அவரவர் வேலையை செய்ய தொடங்கினார்கள். அப்பொழுது அவசரமாக உள்ளே வந்த வேலைக்காரன் முனுசாமி, தம்பி, அம்மா தவறிட்டாங்கப்பா என கூற அவனுக்கென சொந்தம் என்று இருந்தது அவனுடைய அம்மா மட்டுமே. அவரும் இறந்து விட்டார் என கேள்விப்பட்ட சூர்யா நிலை குலைந்து கீழே விழுந்தான். துடித்தான், அழுதான். பெரிய வீட்டின் சாவி என சம்பிரதாயமாக வந்த பணக்கார உறவுகளும் பிசினஸ் நண்பர்களும் அரசியல்வாதிகளும் ஒரு ஒப்புக்கு கூட சூர்யாவிடம் மாறுதல் கூறவில்லை. இந்த நாடக உலகின் அனைத்து வேஷங்களும் அவனுக்கு சலிப்பை தர விரக்தியின் எல்லைக்கு சென்றான் சூர்யா. 2 நாட்களுக்கு பின் ரேணுகா இருந்ததை யாரும் பெரிதாக அந்த வீட்டில் எடுத்துக்கொள்ளவில்லை. அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருந்தனர். தன்னுடைய அம்மா இல்லாத வீட்டில் இனிமேல் தானும் இருக்க போவதாக இல்லை என முடிவெடுத்த சூர்யா அங்கிருந்து கிளம்ப தயாரானான். அப்பொழுது ஆர்எஸ்பி குரூப்பின் சட்ட ஆலோசகராக இருக்கும் அட்வொகேட் வாசுதேவன் சூர்யாவை சந்திக்க வந்தார். இந்த வீட்டை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஓட்ட பந்தயத்துல கடைசி வரைக்கும் ஓடி வந்து கோட்டை தாண்டாதவனுக்கும் அதே ஓட்ட பந்தயத்துல கடைசி வரைக்கும் ஓடி ஃபர்ஸ்டா வரவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ இப்ப இங்கிருந்து ஓட போறியா இல்லனா கடைசி வரைக்கும் நின்னு ஜெயிக்க போறியா என தனக்கே உரிய பாணியில் சூசகமாக கேள்விகளை கேட்டார் வாசுதேவன். சின்ன புன்னகையுடன் வாசுதேவனை பார்த்த சூர்யா, அங்கிள், எனக்கு உங்க மேல ரொம்ப மரியாதை இருக்கு. அதுக்கு அம்மா தான் காரணம். அவங்க உங்களை ஒரு கூட பிறந்த அண்ணனா பார்த்தாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் மனுஷனே கிடையாது. நான் இங்க இருந்து ஓடி போகல, திரும்ப வருவேன். ஆனா வரும்போது சும்மா வரமாட்டேன். இவங்க சம்பாதிச்ச பணத்தை விட
அதிகமா நல்ல மனுஷங்களை சம்பாதிச்சுட்டு வருவேன் என சூர்யா அவரை திரும்பி கூட பார்க்காமல் அங்கிருந்து கிளம்பினான். அவன் சென்ற வழியவே பார்த்து கொண்டிருந்த வாசுதேவன் பின் மெதுவாக, உண்மை தெரியாம நீ வீட்டு விட்டு கிளம்புறியே சூர்யா, இந்த 1000 கோடி ரூபாய் சொத்து உன்னோடது தான்டா, நீ நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், ஒரு நாள் கண்டிப்பா இதுக்காக நீ என்ன தேடி வருவ என சிரித்தபடி அங்கிருந்து கிளம்பினார். பேருந்து நிலையத்திற்கு வந்த சூர்யா கண்ணில் பட்ட பேருந்தில் ஏறி அமர்ந்தான். டிக்கெட் எடுக்க போகும்போதுதான் தெரிந்தது அவன் செல்ல போகும் இடம் ஊட்டி என்று. அம்மா இருந்த சோகமும், வீட்டில் மகாராணி போல இருந்தவர் நிலை இப்படி தன்னால் தான் தலைகீழாக மாறியதையும், அடுத்து என்ன செய்ய போகிறேன் என்ற எண்ணமும் அவன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்க, 2 நாள் தூங்காத அசதியும் கூடவே தொற்றிக்கொள்ள அவனை அறியாமலேயே ஓடும் பேருந்தில் கண்மூடி தூங்கினான். நீண்ட நாட்களுக்கு பிறகு நெடுநேரம் தூங்கியவனை பஸ் கண்டக்டர் தட்டி எழுப்பி அவன் தூக்கத்தை கலைத்தார். தம்பி, பஸ் ஊட்டிக்கு வந்து சேர்ந்து 1/2 மணி நேரம் ஆச்சு என்ற வார்த்தை அவனை சுயநினைவுக்கு கொண்டு வந்தது. பஸ்ஸில் இருந்து இறங்கியவன் அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்கும் முன்பே அவன் வயிறு பசியில் சத்தமிட்டது. பஸ் ஸ்டாண்ட் அருகிலேயே இருந்த கையேந்தி பவனுக்கு சென்றவன் 2 தோசை சொல்லிவிட்டு பசியில் காத்திருந்தான். அப்பொழுது அவன் அருகில் உடம்பில் உள்ள எலும்புகளை எண்ணும் அளவிற்கு மெலிந்த தோற்றம் கொண்ட ஒரு சிறுவன் சூர்யாவை உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின் சூர்யாவிடம் மெதுவாக நெருங்கி வந்தான். சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னா என அவன் கூறி முடிக்கும் முன்னே கடைக்காரர் சூர்யாவை எச்சரித்தார். தம்பி, இதுங்களுக்கு இதே வேலையா போச்சு, கண்டுக்காதீங்க என கடைக்காரர் கூற, தன்னுடைய பர்ஸை எடுத்து அதிலுள்ள காசுகளை எண்ணி பார்த்தான். சாப்பாட்டிற்கு கொடுக்கும் அளவிற்கு மட்டுமே அவனுடைய பர்ஸில் பணம் இருந்தது. அண்ணா, நான் ஆர்டர் பண்ண அந்த தோசையை அந்த சின்ன பையனுக்கு கொடுத்துருங்க, எனக்கு ஒரு 2 கிளாஸ் தண்ணி மட்டும் கொடுங்க என தண்ணீரை வாங்கி குடித்து தன்னுடைய வயிற்று பசியை தற்காலிகமாக போக்கிக் கொண்டான். இதையெல்லாம் காரில் அமர்ந்தபடி 50 வயது மிக்கத்தக்க ரவிக்குமார் என்றவர் பார்த்து கொண்டிருந்தார். பசியோடு சாப்பாட்டை வாங்கிய சிறுவன் வேக வேகமாக அள்ளி தின்றான். சூர்யா அவன் தலையை தடவி கொடுத்து, மெதுவா சாப்பிடு இந்தா என்று தண்ணீரை கொடுத்தான். ரவிக்குமார் சூர்யாவையே பார்த்து கொண்டிருந்தார். ஐயா, இப்ப கிளம்பலாங்களா? உங்களுக்காக அங்க எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க என டிரைவர் சந்தனம் கூற, நான் பார்த்த வரைக்கும் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பசங்க எல்லாரும் பொறுப்பில்லாம தான் இருக்காங்க, ஆனா இந்த பையன் ஏதோ வித்தியாசமா இருக்கான் என கூறிய ரவிக்குமார் வண்டியை எடுக்க சொல்லி உத்தரவிட்டார். காரை ஸ்டார்ட் செய்த சந்தனம் எதிரே வந்த லாரியை கவனிக்காமல் நேராக செலுத்த வண்டி அந்த இடத்திலேயே ஆக்சிடென்ட் ஆனது. அதை பார்த்த சூர்யா விரைந்து செயல்பட்டு அவ்விருவரையும் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தான். ஊட்டியில் ரவிக்குமாரை பற்றி தெரியாத நபர்களே கிடையாது. ஹோட்டல், ரெசார்ட், ரெஸ்டாரண்ட் என ரியல் எஸ்டேட் பிசினஸும் அவருக்கு சொந்தமாக பல ஏக்கரில் டீ எஸ்டேட்டும் உள்ளது. ரவிக்குமாருக்கு எவ்வளவு சொத்துக்கள் உள்ளதோ அதையும் விட அவருக்கு சொந்தங்களும் அதிகம். இவருடைய பிசினஸின் பாதியை அவர்களே பார்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் இன்று ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்த ரவிக்குமாரை பார்க்க ஒரு ஈகாக்கா கூட வரவில்லை. ரவிக்குமாரை பற்றி எதுவும் அறியாத சூர்யா கூடவே இருந்து 2 நாட்களாக பார்த்துக் கொண்டான். 2 நாட்களுக்கு பிறகு கண் விழித்த ரவிக்குமாரிடம் வீட்டு அட்ரஸையும் போன் நம்பரையும் வாங்கிக் கொண்டு அவர் வீட்டிற்கு தகவலை தெரிவித்தான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ரவிக்குமாரின் மனைவி வனிதாவும் அவரது ஒரே மகள் பிரீத்தியும் பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தனர். என்னங்க, நம்ம பொண்ணு பிரீத்தி கல்யாண விஷயமா தான் நீங்க கோயம்புத்தூர் போனதா நினைச்சிட்டு இருந்தேன், உங்களுக்கு போன் பண்ணாலும் போன் போகல, இப்படி ஆகணும் நான் நினைச்சு கூட பார்க்கல என ஒப்பாரி வைத்த வனிதாவை, அம்மா அப்பாவை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க, உங்க புலம்பல்ல அப்பாவை டென்ஷன் ஆக்காதீங்க, அப்பா இப்ப எல்லாமே ஆல்ரைட் தானே, இப்ப எப்படி இருக்கீங்க என பிரீத்தி கேட்க, ரவிக்குமார் வாசலில் யாரையோ தேடிக்கொண்டிருந்தார். பின் அவருக்கு சிகிச்சை அளித்த டாக்டரை அழைத்து தன்னுடைய விசிட்டிங் கார்டை நீட்டி தன்னை காப்பாற்றிய பையனிடம் இதை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். வீட்டிற்கு திரும்பிய ரவிக்குமாரின் எண்ணம் முழுக்க சூர்யாவின் மீதுதான் இருந்தது. ரவிக்குமாரை பொறுத்த வரையில் இப்பொழுது இருக்கும் இளைஞர்கள் யாருமே பொறுப்பானவர்கள் அல்ல, தனக்கு கிடைத்த வாய்ப்பை எப்படியாவது பயன்படுத்திக் கொள்ள நினைப்பவர்கள், சுயநலவாதிகள் என்று தீர்க்கமாக நம்பினார். சூர்யாவும் அந்த ரகத்தை சேர்ந்தவனாக தான் இருப்பான் என்று நினைத்தார். தன்னுடைய கணக்கு சரியாக இருந்ததால் அவன் செய்த உதவிக்கு பெருந்தொகையோ அல்லது வேறு உதவியோ பெற்றுக்கொள்ளதான் போகிறான் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். மறுநாள் காலை அவர் எதிர்பார்த்தது போலவே சூர்யாவும் ரவிக்குமாரை தேடி வந்தான். தன்னை காப்பாற்றிய நபர் சூர்யா என்று தெரிந்தவுடன் ரவிக்குமாருக்கு ஆச்சரியமாக இருந்தது. மேலும் சூர்யாவை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவரை தொற்றிக் கொண்டது. நீதான் சூர்யாவா? என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சூர்யா தயங்கியபடி, நான் ஒரு நல்ல வேலை தேடிட்டு இருக்கேன் சார். சூர்யாவின் பதிலை கேட்ட ரவிக்குமார் நமட்டு சிரிப்புடன், இவனும் மற்றவர்களைப் போலதான் என்று நினைத்துக் கொண்டார். பின் இதற்கு முன் எங்கு வேலை பார்த்தான் என்றும் இங்கு எதற்காக வந்தான் எனவும் கேட்டார். சூர்யா ஆர்எஸ்பி குரூப்பின் கடைசி வாரிசு என அவரிடம் காட்டிக்கொள்ளவில்லை. தன்னை ஒரு அனாதை என்றே அவரிடம் கூறினான். தனக்கு உதவி செய்தவனை வெறும் கையுடன் அனுப்பக்கூடாது என நினைத்துக் கொண்ட ரவிக்குமார் தன்னுடைய கணக்கு பிள்ளையிடம் 50,000 ரூபாய் கொண்டு வர சொல்லி சூர்யாவின் கையில் கொடுத்தார். இது வெறும் அட்வான்ஸ் அமௌண்ட் தான்,
நாளையில இருந்து என்னோட பர்சனல் அசிஸ்டண்டா சேர்ந்துக்கோ என ரவிக்குமார் கூற, பணமும் வேலையும் எதிர்பார்த்து நான் உங்ககிட்ட வரல சார். செஞ்ச உதவிக்கு காசு வாங்குறது பெரிய தப்பு. எனக்கு வேலை வேணும் தான். ஆனா இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் வேலையில சேர்ந்தேன்னு ஒரு பேர் கிடைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை சார். என்னை மன்னிச்சிடுங்க, நான் கிளம்புறேன் என சூர்யா கூறி ஆக்சிடென்ட் ஆன இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட ரவிக்குமாருக்கு சொந்தமான போனை ஒப்படைத்து விட்டு, இதை கொடுக்கதான் நான் வந்தேன் என்று கிளம்ப தயாரானான். சூர்யாவின் செயல்கள் ரவிக்குமாருக்கு இளைஞர்கள் மீது இருந்த கண்ணோட்டத்தை தவிடுபடியாக்கும் அளவிற்கு இருந்தது. அவனை விட்டுவிட அவருக்கு மனம் வரவில்லை. என்ன செஞ்சா நீ வேலையில சேர்ந்துப்ப என ரவிக்குமார் கேட்க, தன்னுடைய திறமையை பார்த்து வேலை கொடுத்தால் மட்டுமே வேலையில் சேர்வேன் என சூர்யா கூறினான். சற்று நேரம் யோசித்த ரவிக்குமார், இப்போத்திலிருந்து 1 மாசம் டைம் எடுத்துக்கோ, என்னோட பர்சனல் அசிஸ்டண்டா என் கூடவே இரு. இந்த டைம்ல நீ எப்படி இருக்கன்னு வச்சுதான் நான் அடுத்து உனக்கு இங்க வேலை என ரவிக்குமார் கூற, சந்தோஷமாக சூர்யா ஒப்புக்கொண்டான். இதையெல்லாம் தன்னுடைய தந்தை அருகே அமர்ந்தபடியே பார்த்து கொண்டிருந்த பிரீத்தி, இப்படியும் ஒருவர் இருப்பாரா என எண்ணி ஆச்சரியத்தில் மூழ்கி கிடந்தாள். அவளை தட்டி எழுப்பும் விதமாக அவள் அம்மா வனிதாவின் சத்தம் அமைந்தது. ரோட்ல போறவனுக்கு எல்லாம் பணத்தை அள்ளி கொடுங்க. இவனை பார்த்ததுனாலதான் அன்னைக்கு உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. இவன் மட்டும் இல்லன்னா இந்நேரம் என் அண்ணன் பையனுக்கு பிரீத்தியை கல்யாணம் பேசி முடிச்சிருப்பீங்க என வனிதா புலம்ப, மா தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நீங்க போன் பண்ணிட்டே இருந்ததுனாலதான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அவர் தான் அப்பாவை காப்பாத்தினாரு. அவர் மட்டும் இல்லனா இந்நேரம் அப்பா நிலைமை என்ன ஆயிருக்கும் என பிரீத்தி பேச, அவளது அம்மா கோபத்துடன் அங்கிருந்து கிளம்பினாள். பிரீத்திக்கு தன்னுடைய தந்தை என்றால் உயிர். தன்னுடைய தந்தை எது செய்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று நம்புவாள். இதுவரை எந்த ஒரு இலங்கையரையும் வேலைக்கு அமர்த்தாத தன்னுடைய அப்பா சூர்யாவை அதுவும் பிஏவாக பணி அமர்த்தியது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆர்எஸ்பி குரூப் சொத்துக்கள் அனைத்திற்கும் ஒரே வாரிசு அவன் மட்டும்தான் என நன்றாக தெரிந்த சூர்யா மாத சம்பளத்திற்காக ரவிக்குமாரிடம் பிஏவாக சேர தயாரானான்.